ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஆரி சர்வர் பார்ட் 7 கேம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான விஷயம் நடந்து போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பு கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லெவலப் ஆகுதா இல்லையானா டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டிப்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 இது கிராஃப்டிங் பாட்டை வச்சு கிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ஸும் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இது ஒழுங்காக ஒர்க் ஆகலை ப்ரோ, நான் சொல்லிட்டேன் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. பட் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியமு அந்த லூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 75 கல் கேட்குறேன், பாதிக்கு பாதி தான் கிடச்சிது எனக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு லூட்டு நிறைய வந்து லாஸ் தான் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகிற மாதிரி ஏதாவது ட்ரிக் இருந்தால் சொல்லுங்கள். ஏன் ப்ரோ அது சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு காட்டுங்கன்னா ஆக்சுவலாக எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். என்ன ப்ரோ மெட்டல் ஆர்மர்லாம் இருக்குது, மெட்டல் டூல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வீடியோ வைஸ் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில். 1 மணி நேரம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அது 20 நிமிஷமாக எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு உட்காடுறேன். அந்த எடிட் பண்ண வீடியோவையும் காணும், அந்த ஒரிஜினல் வீடியோ அந்த 1 மணி நேரம் வீடியோவும் காணும். இப்போ பார்த்துருக்கீங்க பாருங்கள், பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் அந்த 1 மணி நேரம் வீடியோவை காணும். ஸோ பார்ட் 7 வீடியோ தரமாக எடிட் பண்ணிவிட்டு அது உங்களுக்காக தான் அப்லோடு பண்ணலாம், வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த வீடியோவே காணும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், 1 மணி நேரம் ஒரு கேமை நான் ப்ளே பண்ணி எடிட் பண்ணி போடும்போது அந்த வீடியோவே காணோன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கேமுக்குள்ளே வந்து என்ன நடந்தது, நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக ஒரு வீடியோ போட்டுறேன். பார்ட் 8 வந்து பார்த்திங்கன்னா தரமாக செஞ்சிடலான்னா சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நான் செஞ்சேன் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் வீடியோவில் பார்ட் 7 வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வீடியோவில் இங்கே ஒருத்தன் வந்திருந்தான், அவனை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஐம் ஸோ சாரி, நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப தரமான வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் ப்ரோ நிறைய பேர் நீங்கள் எல்லா கமெண்ட்டும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் தாங்க. உங்களோட கிராஃப்டிங் டெக்னிக்ஸ் செம்மையாக இருந்தது. அதை வந்து நான் யூஸ் பண்ணி நான் 3 லெவல் ஏற்றினேன். இப்போ நான் 22வது லெவலில் இருக்கேன். 19லேருந்து 22 வரைக்கும் அந்த வீடியோவில் நான் ஏற்றுறேன். பட் அந்த வீடியோ தான் பார்த்திங்கன்னா டிலீட் ஆகிடுச்சு. எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. ஆனால் காட் ஆஃப் வார் வீடியோ கூட 1.5 மணி நேரம் கைஸ் அந்த வீடியோவே இருக்குது. பட் அது எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரில. ஸோ ஐம் ஸோ சாரி, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். அந்த வீடியோ என்னால் ரெக்கவரே பண்ண முடியல. 1 மணி நேரம் வீடியோ எனக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ விளையாடி கடைசியில் நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போது வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க, நம்ம பார்ட் 8 தரமாக செஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ நார்கோட்டிக் சார் இருக்குது. அடுத்த முறை பார்த்திங்கன்னா ராப்ட்ரா இல்லை ட்ரைக் டைம் நம்ம கமெண்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் சொல்கிற டைமும் அடுத்த வீடியோ டைம் பண்ணி போடுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான், அவனை காட்டுறேன் போயிட்டு. அதாவது ஒரிஜினல் வீடியோலாம் நான் பார்த்தேன், பக்குன்னு ஆகிடுச்சு ஒரு சைனில் எனக்கு. ஸோ வந்து இப்போ வந்து இருக்கானு தெரியல, பையன் டிஸ் பண்ண ஆகிடக்கூடாது. இருக்கு காட்டுறேன், எங்கடா ஆளை காணும், காணுங்க இருங்க, நான் புஷ்ஷுன்னு ஏற தேவையில்ல, தலைமையிலே போட்டுருவான் அவன் கைஸ். ஆனால் நிஜமாலேயே பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. 1 மணி நேரம் வீடியோ கைஸ் பார்த்திங்கன்னா நாசமாக போச்சு. ஸோ நான் 1 மணி நேரமாக அப்லோட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் கிட்ட குறைச்சேன். ஆனால் 20 மினிட்ஸ் கிட்ட கொண்டு வந்துட்டேன் கைஸ், குறைச்சி. பட் இருந்தாலும் அந்த வீடியோ சரியான வீடியோ, செம்ம ஃபன்னாகவும் இருந்தது, நிறைய கண்டென்ட்டும் இருந்தது. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்த்தேன். அது கிராஃப்ட் பண்ணது அது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தது. பட் மொத்தமாக போய் ஊற்றிக்கிச்சு. ஆனால் ப்ரோ 3 லெவல் ஏற்றினேன் நீங்கள் சொன்னதை வச்சு. பட் இருந்தாலும் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 கல் வச்சு நான் 3 லெவல் தான் ஏற்ற முடிஞ்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாதி தான் கைஸ் கொடுப்பாங்க லூட்டு உடச்சா. அதனால தான் இங்கே ஒருத்தர் இருந்தான் கைஸ், அவனை ஆளே காணோம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான ட்ரிக்காக கொடுங்க. கல் உடைக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கல் உடச்சி கூட எனக்கு 3 லெவல் தான் கிடச்சிருக்கா தான் கைஸ். இங்கே ஒருத்தர் இருந்தான், என் ட்ரைக்கு அவனை பார்த்தேன். ஐயோ அவங்ககிட்ட கேட்டு என்ன பிரச்சனை இருக்கேன், எங்கடா அதோ இருக்கான் பாருங்கள் ஸ்பைனோ தலையா இவன் தான். ஆக்சுவலாக இன்னும் அவன் பக்கத்துலேயே பேரஸாக இருக்கான், ஒன்றுமே பண்ண மாட்டான் கைஸ். நான் தான் தப்பாக நினச்சிருக்கானா, ஸ்பைனோ பக்கத்தில் இருக்கவங்க அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுவான் தானே, இல்லையா நம்மளை மட்டும் தான் அட்டாக் பண்ணுவான் நானா? எனக்கு தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கணும் என்னவோ தெரியலையே. ஸ்பைனோ பேரஸார் அட்டாக் பண்ண மாட்டான். ஐயோ ரொம்ப கிட்ட போகிறதில்ல, நம்மளை அடித்து மண்டையை உடச்சிருவான். நம்ம இங்கேருந்து போயிடலாம். நம்ம இங்கேருந்து மண்டையை ஒரே பொழந்துருவான். ஆக்சுவலாக இந்த இடத்துல செம்ம ஃபன்னு நடந்தது. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்டிங்கோட போயிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக ஐம் ஸோ சாரி, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நானும் 1 மணி நேரம் ரெக்கார்டிங் போயிடுச்சு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கைஸ் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை கைஸ், 1 மணி நேரம் வீடியோ. அதான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து தெரியுமா கைஸ். அதில் இருக்க ஒரு நீங்கள் ஜஸ்ட் 1 மணி நேரம் வீடியோன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த 1 மணி நேரம் வீடியோவை நான் எவ்வளோ ஃபன்னாக இருந்தது சொல்லிட்டு, எவ்வளோ ஃபன்னாக விளாண்டேன், எவ்வளோ ஜாலியாக விளாண்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல.
எனக்கு ஒரு மாதிரி விருப்பத்துறதா இல்லை கஷ்டப்படுறதா என்னன்னே தெரியல. 1 மணி நேரம் வீடியோ அப்படியே போயிடுச்சு. இந்த இடத்துல பிராண்டோசாரஸ்லாம் சம்மன் ஆனாங்க கைஸ். இந்த இடம் கரெக்டாக பிராண்டோசாரஸை பார்த்து எவ்வளோ ஹாப்பியான தெரியுமா? இப்போ பிராண்டோசாரஸே காணும். ஆக்சுவலாக அந்த பிராண்டோசாரஸ் இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் காட்டுவேன். நான் எதுவுமே போய் சொல்ல. இந்த இடத்துல பிராண்டோசாரஸ் ஸ்பான் ஆனால் இப்போ அவன் டிஸ்பான் ஆகிட்டானா என்னன்னு தெரில. இங்கே ஒரு மெக்லடான் இருந்தான், அவனை வந்து பார்த்தீங்கன்னா இது பவு அடித்தேன். ஸோ செம்ம ஃபன்னாக இருந்தது. பட் எல்லாமே நாசமாக போச்சுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம வந்து பார்ட் 8 பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். பார்ட் 8 பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோ நீங்கள் கொடுத்த ரொம்ப டிப்ஸுக்கு ரொம்ப நன்றி. அந்த பாட்டை வச்சு நான் 3 லெவல் ஏற்ற முடிஞ்சதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸ் ஆரோ இருக்குது. அதை வச்சு ட்ரைக் டைம் இல்லாமல் ராப்டர் டைம் இல்லாமல் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு அடுத்த முறை டைம் பண்ணிடுறேன். ட்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வச்சு தான் டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் தூக்கி பறக்க விட்ருவான், உசுறு போயிடும், கெத்தெல்லாம் காட்டணும்னு நினச்சா. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு ட்ராப் தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பான்னு தெரியாது, பிக்காலி பேன் திடீர்னு வந்து தாவான். ஸோ அந்த காட்டுக்குள்ளே போய் தான் தேடுற மாதிரி இருக்கும். அவன் பஞ்சாக இருப்பானுங்க. ஸோ ஒருத்தன் இருக்கிற மாதிரி 10 பேர் தேடணும். ட்ரைக்கும் அப்படி தான், ஒருத்தர் இருக்க மாதிரி தேடணும். ஒருத்தனை அடித்தா மொத்தமாக சேர்ந்து வந்துட்டு என் மாப்பிள்ளை மேலே கை வச்சான்னு சொல்லிட்டு இன்னொருத்த வருவான். மை காட் கைஸ், ஆக்சுவலாக சத்தியமாக ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லைங்க, 1 மணி நேரம் வீடியோங்க. ரொம்பவே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. ஐம் ஸோ சாரி. உங்கள் எல்லாருக்காக தான் அந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஆர்க் வீடியோலாம் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதனால தான் நான் வேகமாக ரெடி பண்ணேன். பார்த்தா இப்படி ஆகி போச்சு. இதெல்லாம் நான் எவ்வளோ இங்கெல்லாம் இந்த ஸ்டோன்லாம் கிராஃப்ட் பண்ணும்போது எவ்வளோ ஃபன் இருந்தது தெரியுமா கைஸ். ஆனால் அது எல்லாமே போயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் 8 எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செஞ்சுறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க மாட்டேங்க கமெண்ட் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்க தேவையில்ல. என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சுது. ஏன்னா இப்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 6:30 மணிக்கு வீடியோ வர வேண்டியது. இப்போ நீங்கள் இது எத்தனை மணிக்கு பார்க்குறீங்க தெரில. இப்போ 6:30 மணிக்கு உட்காந்து கேம் விளையாடிட்டு அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், தனித்தனியாக எடிட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நடுவில் போய்ட்டு எடிட்டிங்கில் உங்களோட பேர்லாம் நான் போட போகிறேன். ரொம்பவே ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் சொல்லணும். 1 மணி நேரம் வீடியோன்றது சும்மா இல்லை, நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்பீங்க. நான் சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை. ஸோ பார்ட் 8 இதெல்லாம் வச்சு செஞ்சிடலாம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஈடு காட்டுற மாதிரி ஒரு வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாரை பார்த்தீங்கன்னா இது விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு இது பண்ண தேவையில்ல. கொஞ்சமாவது சீரியஸாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, லைக்காவது பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் இது பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இது உங்களுக்கு தேவையில்லைனாலும் தேவையானவங்க போயிட்டு ரெக்கமெண்ட் ஆகும். நான் சத்தியமாக சொல்கிறேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. 1 மணி நேரம் வீடியோ போயிடுச்சு கைஸ். அது பாருங்கள், இப்போ 6:30 மணிக்கு உட்காந்து விளையாடிட்டுருக்கேன். இப்போ நான் எப்போ உட்காந்து இந்த வீடியோ வந்து போட போகிறேன்னு தெரில. நீங்கள் எத்தனை மணிக்கு பார்க்குறீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆயிருக்கு அந்த வீடியோக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட சூப்பரான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக பார்ட் 8 இதோட சூப்பராக இருக்கும். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். மறக்காமல் ட்ரைக் டைம் பண்ணோம், ராப்டர் டைம் பண்ணோம் சொல்லிடுங்க கைஸ். இது வேறு தொண்டை வலிக்குது. ட்ரைக் டைம் பண்ணுமா இல்லை அது ராப்டர் டைம் பண்ணுமா மறக்காமல் சொல்கிறேங்க. ஏன்னா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ட்ரைக் ராப்டர் இது ட்ராப் வைக்கணும். ராப்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாக தராமல் உள்ளுக்குள்ளே தேடி நல்ல லெவலாக பிடிக்கணும். ஸோ பார்த்துருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஆக்சுவலாக ட்ரைக் டைம் பண்ண சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார், ராப்டர் டைம் பண்ணி ஒருத்தர் சொல்லியிருந்தார். யாருன்னு தெரில. நீங்கள் தான் மறுபடியும் கமெண்ட்டில் சொல்லணும். நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை வந்து ஷவுட் அவுட் பண்ணுறேன். ஓகே, இதோட சூப்பரான சந்திக்கிறேன். டாடா பாய், see you.